கழுத்து சுளுக்கி கேச்சு தைலம் தேய்ச்சிட்டு மாத்திரை குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துட்டு. அப்படியா, என்னாச்சு? ஏன் சுளுக்கு பிடிச்சிச்சு? நெருப்புனா சுடாதுமா? உனக்கே தெரியும்ல பாலா, நான் அப்படித்தானே, உனக்கு தெரியும்ல. அப்படியே அன்பா சொல்லியிருக்காங்க. ஏசுமா தோழியே, 10 நாட்களுக்கு மேல் மொபைல் என்னிடம் இல்லை, கம்பெனியில் வைத்திருந்தார்கள், நாங்கள் வெளியே சென்றிருந்ததால். அப்படியா, சரி சரி சால சொல்றேன். இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்க. நன்றி பாலாலாம் சொல்லியிருக்காங்க. ராஜாம்மா முத்து தங்கச்சி இனி என்னோட முருகனை கூப்பிட்டுருக்காங்க. எல்லாமே நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லாரும் நம் பாசம குடும்பம் சார்பாக வணக்கம். சூப்பர் சூப்பர் கோமதிமா. ஹரிணி அக்காவுக்கு நல்ல கமெண்ட் போட்டா பின்னு குத்தி வைத்து விடுவார்கள், அதாவது பெரிய ஊசியில் குத்தி வச்சிருவாங்க. ஊட்டிக்கணும். சூப்பர் சூப்பர். எனக்கு வேணாம் பாப்போம். சேலம் மாவட்டத்தில் என்ன ஃபேமஸ் வரும் சொல்லுங்க, பார்க்கலாம். சேலத்துல வந்து மாம்பழம் ஃபேமஸா இருக்கும். அப்புறம் சேலத்து பால்கோவாவா? பால்கோவா நல்லா இருக்கும்ல. சேலத்து மாம்பழம், அப்புறம் பால்கோவான்னு நினைக்கிறேன், தெரியலையே. எங்க சேலம் மாவட்டத்தில் ஒரு 2-3 ஆன்சர் இருக்கிறது, அதுல ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. சொல்லிட்டேன் நான் பழகணுமா? கரெக்டா சொன்னேனா? பால்கோவான்னு நினைக்கிறேன். மாம்பழம் 2 அக்கா சொல்லுங்க. நவீன்குமார் ஹாய்டி தங்கம் வந்துட்டே அடிச்சிடலாம். வாடி தங்கப்புல வணக்குண்டி சாமி நல்லா இருக்கேடி தங்கம், சாப்பிட்டேடி சாமி. கலை விஜய் சகோ வணக்கம். ராஜாமா சொல்லியிருக்காங்க. நாகராஜ ராஜா சகோ நான் நல்லா சாப்பிட்டேன், இன்றைய நாள் அருமையா இருந்துச்சு சொல்லியிருக்காங்க. செல்லம்மா அவன் சும்மா சொல்லுவா. ஊட்டிக்கரை சகோ இனி என்னோட முருகனை என்ன கூப்பிட்டுருக்காங்க. என்னாச்சு அக்கா ஹெல்த்து? எனக்கு வந்து பனி வந்தாலுமே எனக்கு லைட்டாக மூச்சு விட முடியாது. ரொம்பவே இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான். இன்னைக்கு நிறைய ஜாஸ்தி தண்ணிலேயே வேலை, அதனால ஒரு மாதிரி இருக்கு. அது கூட பரவாயில்ல முத்து. துவைச்ச துணி இருக்கு பத்தியா, அதெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் எல்லாம் ஒன்னா இது பண்றோம் சொல்லி எல்லா துணியும் அலசி போட்டு முடியலடி முத்து. அது தண்ணியில நின்னது ரொம்ப முடியல. வாங்க வணக்கம் நரேனண்ணா. இனிய இரவு வணக்கம்மா. சாட்சியெல்லாம் சூப்பர்மா, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி நரேனண்ணா. நரேனண்ணா நல்லா இருக்கீங்களா? கலை விஜய் சகோ அப்படின்னு சங்கரனை கூப்பிடுங்க. சேலத்து மாம்பழம் அன்பர்கள் ப்ரோ சூப்பர் செஞ்சு என்ன ஊட்டி நட்பே சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்வதை கேளுப்பா. ஆமா மாமா சொல்வதை கேளுப்பா. கோமதிமா சேலத்தில் மாம்பழம் ஃபேமஸ் இல்லை, அது சிப்பா அப்படி சொல்லுவாங்க. சும்மா அப்படி சொல்றாங்களா? சும்மா அப்படி சொல்றாங்களா? அது பாட்டே இருக்கே, சின்ன பிள்ளைல இருந்து சேலத்து மாம்பழம் பங்கு போட்டு திங்கலாம் அப்படின்னு சின்ன பிள்ளையிலே படிச்சது உண்டு இல்லவா? பிரபு தோழரே வணக்கம். சாப்பிட்டாச்சா? நலமா? பூமாதேவி தங்கச்சிமா குழந்தைங்க நல்லா இருக்காங்க எல்லாருமே. கண்ணன்மா ஊட்டி கண்ணன்மா. நான் இன்னும் பண்ணலையே தாயே. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணன்மா. நீங்க அந்த ஒரு 7-8 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. வணக்கம் நாகராஜன் ப்ரோ. நலம் இரவு சாப்பிடுவதில்லை ப்ரோ. அப்படியா? விஜயண்ணா புதிய உறவுகள் அனைவரும் லைக் பண்ணுங்க. சூப்பர் ராஜாமா லைக் செய்து விட்டு நேரிலே தொடரும். சூப்பர் ராஜாமா லைக் போட்டாச்சு மகளே. மிக்க சந்தோஷம் கோமதிமா. இன்னைக்கு வந்து ராஜா இன்னைக்கு வந்து நம்மளோட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, முந்தா நாள்னு நினைக்கிறேன். சொல்லியிருந்தல, எனக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் போதும் நிரம்பிருச்சு. எந்தாப்ல என்ன பண்ற? மெதுவா பண்ணுங்க, அதான் சாத்திட்டு பேசுகிறேன். நல்லா இருக்கு வீடு உள்ள போய் பாரு பாடு. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, ஒரு யூடியூபர் தான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன்ல எனக்கு வந்து இந்த மாதத்துக்கு வந்து $100 நிரம்பிருச்சு, இதுக்கு மேலே போட வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு அவங்க சொன்னாங்க $100 நிரம்பினா திரும்பி போட்டு அதை வந்து ஆட் ஆகாதா? ஏன் ஹரிமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுமே நம்மள மாதிரி தானே பாப்பா, அவங்க பேர் சொல்லலை, அவங்களும் நம்மள மாதிரி தானே. அவங்களும் வந்துட்டு அன்றாட வேலைக்கு போயிட்டு நமக்காக $5 $10 அந்த மாதிரி டாலர் போட்டு விட்றாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, நமக்கு வந்து $100 வரணும் அவ்வளோதானே. அதனால வந்ததுக்கப்புறம் நான் சொல்லிடுவேன் உறவுகள்கிட்ட, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன்னா, நானே இன்னும் போடுன்னு தான் சொல்லுவேன். நீங்க ஏன் கண்டிப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க என்னைய. அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். தங்கவேல் பூக்குளம் சகோ, அன்பழகன் சகோ, நவீன்குமார் சகோ, நரேன் தமிழக வாக்காளர் சகோ வணக்கம். பாசமலர் ஹர்னின்றங்க சார்பாக கேசிமா சூப்பரா சொல்லியிருக்காங்க, அருமையா. நாகராஜன் ராஜா பங்கமாக பேசுவார். நாகராஜன் ராஜா பங்கமாக பேசுவார். முருகன் டக்குன்னு பேசுவார். கலை விஜய் கரெக்டா பேசுவார். செல்லமாக பேசுவார். அப்துல் துரை பாடலாக பேசுவார். ஆமா,
ஊட்டி கண்